வணக்கம் நண்பர்களே, ஜெஸ்னான் போஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழில் முக்கிய செய்திகள், அரசு அறிவிப்புகள், வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் நாட்டில் நடக்கும் முக்கிய அப்டேட்டுகளை எளிமையாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாங்க இன்னைக்கு என்ன நியூஸ்னு பார்ப்போம். இனி வினாத்தாள் கசிவில் சிக்கினால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்குமா? பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு கொண்டு வரவுள்ள புதிய சட்டத்தில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் இருக்கின்றன? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2 வாரங்களா ஃப்ரீக்வெண்டா நம்ம கேட்ட விஷயம் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம். இதுல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு. மாணவர்கள் போராட்டத்துல இருந்து மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா வர நிறையா இருக்கு. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் தான் ஆன்டி பேப்பர் லீக் பில் 2026. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த சட்டத்தோட பின்னணி என்னன்னு பார்ப்போம். கடந்த 2024 வருஷம் பொது தேர்வுகளில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டம் 2024 மக்களவையில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னா, பொது தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் இருக்கணும் அப்படின்னு தான். இந்த சட்டத்தோட 3வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, பண ஆதாயம் அல்லது முறையற்ற ஆதாயத்திற்காக செய்யப்படும் குறைந்தது 10 வகையான குற்றங்களை இது பட்டியலிடுது. அதுல முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா, வினாத்தாள் அல்லது விடைக்குறிப்பு கசிய செய்வது அல்லது அதற்கு உடந்தையாக இருப்பது, அனுமதி இல்லாமல் வினாத்தாள்கள் அல்லது OMR விடைத்தாள்களை அணுகுவது அல்லது தன்வசம் வைத்திருப்பது, விடைத்தாள்கள் அல்லது OMR பதில்களை மாற்றுவது, தேர்வு நடைபெறும் நேரத்தில் வெளியிலிருந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொடுப்பது அல்லது எந்த வகையிலாவது தேர்வருக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்வது. இந்த சட்டத்தின்படி இந்த குற்றங்கள் அனைத்தும் புலன் விசாரணைக்குட்பட்டவை, பிணையில் வெளிவர முடியாதவை மற்றும் சமரசம் செய்ய முடியாதவை. இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்று 2024 சட்டத்தில் கூறப்பட்டது. ஆனால் இப்போது மத்திய அரசு இன்னும் கடுமையான மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. சமீபத்தில் தொடர்ந்து நடந்த வினாத்தாள் கசிவுகள் மற்றும் தேர்வு முறைகேடுகளை தொடர்ந்து பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுத்தல் திருத்த மசோதா 2026 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறார். அப்படியானால் என்னென்ன மாற்றங்கள்? முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு தற்போது இருக்கும் 3 முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை இனி 5 முதல் 10 ஆண்டுகள் வரை உயர்த்தப்படும். அதேபோல் அதிகபட்ச அபராதம் 10 லட்சத்தில் இருந்து 50 லட்சமாக உயர்த்தப்படும். இதோடு முடியவில்லை. தேர்வுகளை நடத்தும் சேவை வழங்குநர்களுக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச அபராதம் 1 கோடியில் இருந்து 5 கோடியாக உயர்த்தப்படும். மேலும் தவறு செய்த சேவை வழங்குநர்கள் பொது தேர்வுகளை நடத்துவதில் இருந்து 4 ஆண்டுகளுக்கு பதிலாக 8 ஆண்டுகள் வரை தடை செய்யப்படுவார். இந்த குற்றங்களில் உடந்தையாக இருக்கும் இயக்குநர்கள், உயர் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5 கோடி வரை அபராதமும் விதிக்கப்படும். ஒழுங்கமைக்கப்பட்ட தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் கும்பல்களுக்கு குறைந்தபட்ச சிறை தண்டனை 7 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் அபராதம் ரூபாய் 10 கோடி வரை விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, தேவைப்படும் இடங்களில் இந்த குற்றங்களை விசாரிக்க சிறப்பு பணிக்குழு STF அமைக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது. காவல்துறை, மத்திய புலனாய்வு அமைப்பு அல்லது STF நடத்தும் விசாரணைகள் 2 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாநிலமும் மற்றும் யூனியன் பிரதேசமும் சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை இதற்காக அமைக்க வேண்டும். இந்த நீதிமன்றங்கள் தினசரி விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நாளில் இருந்து 3 மாதங்களுக்குள் அந்த வழக்கை முடிக்க வேண்டும். நிலுவையில் உள்ள வழக்குகளும் இந்த நீதிமன்றங்களுக்கு மாற்றப்பட்டு 3 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும். இதற்காக மாநில அரசுகள் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும். இந்த புதிய சட்டம் தேர்வு முறைகேடுகளுக்கு முடிவு கட்டுமா, இல்லையா? உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜெஸ்னான் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.